இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், தொன்னை பிரியாணி மாதிரி. பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காவை ஈக்குவலாக எடுத்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா, இதோட கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் அதையும் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் நெய்யும் எண்ணெயும் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா அந்த ஸ்பைஸ் எல்லாமே போட்டுட்டு முந்திரி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மட்டனை போட்டுருங்க. அப்போ தான் அதோடய ஃபுல் எசன்ஸ் வந்து அதில் நல்லாவே இறங்கி வதங்கி வரும். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, தனி மிளகாத்தூளும் போடலாம், இல்லை காஷ்மீரி மிளகாத்தூளும் போடலாம். அது உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கிறது. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் கொஞ்சோன்னு வச்சுக்கோங்க. இதை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டாச்சு. மட்டன் எவ்வளோக்கு வேகணுமோ அந்தளவுக்கு. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து இருக்க எண்ணெயை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மறுபடியும் போட்டு ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதோட அந்த கறியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தண்ணியவே வந்து அளவுப்படி நான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு ஓரளவுக்கு தூக்கலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதை மூடி போட்டு 20 நிமிஷம் தம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். நம்ம எடுத்து வச்ச கொஞ்சோன்னு எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை மேற்கொண்டு அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் எடுத்து வைக்கல அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருந்துச்சு அந்த மட்டன். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் நல்லா வரும்.